எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, நீங்கள் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கீங்க, செப்ரேஷனில் இருக்கீங்கன்னா இந்த ரீடிங் நீங்கள் பார்க்கலாம். அட் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் அண்ட் உங்கள் பர்சனுடைய தாட்ஸ், ஃபீலிங்ஸ், அதே மாதிரி உங்களுடைய எனர்ஜிஸும் பார்த்துடலாம். இன்றைக்கி 2 செட் ஆஃப் பைல்ஸ் வச்சுருக்கேன். கார்ட்ஸ் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேங்க. ஸோ பைல் 1 மெரூன் கலர் ஸ்டோன், பைல் 2 ஒயிட் கலர் ஸ்டோன். ஸோ சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்குரிய ரீடிங் எதுவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிடலாம். பைல் 1 இந்த மெரூன் கலர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ரீடிங். ஸோ கார்ட்ஸ் எடுத்துடலாம். Nostalgia, memories, missing someone, past life soulmate, the past. Illusions, confusion, not seeing clarity, escapism, addictions, fantasy. 2 of Pentacles, Knight of Cups, Page of Pentacles, Star, 8 of Swords, Moon, Queen of Pentacles, Temperance, Queen of Swords, Fool, and finally 9 of Pentacles வந்திருக்கு. ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் பைல் 1 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ரீடிங். ஸோ இது ஒரு மிக்சட் எனர்ஜிஸாக தெரியுது. ஸோ பேக்கில் சத்தம் கேட்குது, கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் மிக்சட் எனர்ஜிஸ் தெரியுது, சம் டிஸ்டர்பன்ஸ் தெரியுது உங்களுடைய பைலில். ஸோ உங்களுடைய ரீடிங் சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது இது ரீசெண்டாக ஒரு பேசிக்கிறது ஸ்டாப் ஆகிருக்கிற மாதிரி தெரியுதுங்க. மினிமம் மந்த் வைஸ் ஈவன் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. 2, 4, 6, 8, 10, 12 அந்த மாதிரி. மேக்ஸிமம் இது 1 இயர்க்குள்ளே தான் இருக்கும். பிரேக்கப் ஆகி பேசாமல் இருந்து அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கும் சரி உங்கள் பர்சனுக்கும் சரி நிறைய மிஸ்ஸிங் ஸ்டக் எனர்ஜிஸ் இருக்குது, 2 பேருக்குமே தெரியுது. ஸோ சிச்சுவேஷன் அட் ப்ரெசண்ட்டில் எப்படி இருக்குன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சரியான கிளாரிட்டி இல்லாத மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் 2 பேருமே ஒரு விலகி வரவும் இல்லை மறக்கவும் முடியாத ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ முடியலை அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பே ஒரு கார்மிக் ஃபேட்டட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்கள் 2 பேருக்கும் தெரியும் ஈவன் தோ நீங்கள் ஒரு கார்மிக் ஃபேட்டட் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி. ஓகே, இங்கே நீங்கள் 2 பேருமே ஒரு ஹெர்மட் ஸ்டேஜில் தான். இது ஒரு மியூச்சுவல் எனர்ஜிஸ் தான் உங்களோட இது தெரியுது. ஒரு ஹெர்மட் ஸ்டேஜில் லோன்லி ஃபீல் அப்படின்ற மாதிரி தெரியுது. அதர் திங் இந்த சிச்சுவேஷன் சொல்லணும் அப்படின்னா, உங்கள் 2 பேருடைய சைட்லேயும் ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் ஒரு சிச்சுவேஷன் கொஞ்சம் ஹெவியாக ப்ரெஷராக போயிட்டுருக்கு. லைக் அது ஒரு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஜாப், மணி, கேரியர் அந்த மாதிரி சொல்லலாம். அண்ட் ஆல்சோ ஒரு கண்ட்ரோல் இஷ்யூஸும் இருக்குது. ஸோ அவங்களோட சைடில் இருந்து எதையும் உங்கள்கிட்ட சொல்கிறதில்ல. அவங்க எப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. இது எனர்ஜிஸ் மாற்றி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் மாதிரி உங்கள் 2 பேரோட இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பேலன்ஸாக கொண்டு வர முடியலை. அதே சமயம் உங்களுக்கு உங்கள் 2 பேருக்குமே யூனிவர்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மனசளவில் அது ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ என்னதான் இருந்தாலும் அது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு மூவ் ஆன் ஸ்டேஜ், ஒரு அக்செப்டன்ஸ் அப்படின்றது. அதாவது உங்கள் லைஃப்பில் அந்த அக்செப்டன்ஸ், அந்த சிச்சுவேஷனுக்கு அக்செப்டன்ஸ் பண்ணுறது, இல்லைனா மூவ் ஆன் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேஜ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா ஒரு ஸ்ட்ரகிள் பண்ண முடியல, இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஸ்ட்ரகிள் பண்ண முடியல
அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ ஈவன் தோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் உங்களை தான் இவங்க வந்து குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸாக நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது உங்களோட ஸ்பெண்ட் பண்ண டைமாக இருக்கட்டும், உங்களோட லவ்வாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்டட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ அதை திங்க் சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய சைட்லேருந்து எனர்ஜிஸ் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஆரம்பத்திலிருந்து இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து அவங்க ஒரு எப்படி வந்து ஹோப் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜிஸ் உங்கள்கிட்ட இருந்து எவ்வளோ ஒரு ட்ரஸ்ட் இருந்துச்சு, இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ட்ரஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இப்படி சேஞ்ச் ஆனாங்க, சடனாக எப்படி இவங்க சேஞ்ச் ஆனாங்க, அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜிஸ் தான் உங்கள்கிட்ட இருந்து வருது. ஒரு வருத்தம் தெரியுது, ஒரு அழுகை தெரியுது, ஒரு எதுவுமே ஒரு கான்டாக்ட் பண்ண முடியல, ஒரு இன்னபிலிட்டி, அந்த மாதிரி ஒரு சீன் தான் போயிட்டுருக்கு பின்னாடி. ஸோ பிஹைண்ட் த சீன்ஸ் உங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னு தெரியலை, ஏன் இப்படி ஆகிட்டுருக்கு அப்படின்றது கூட தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய பார்ட்னர் பற்றி இங்கே சொல்லணும் அப்படின்னா, இங்கே ஒரு இந்த ஸ்டேஜஸ் நிறையா இருக்குங்க. இவங்களுக்கு வந்து இது ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கூட இருக்கலாம், இது உங்களுக்கு கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் தாண்டி தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும். இன் ஃப்யூச்சரில் வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இவங்க வருவாங்க, பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைமில் அது வந்து ஒரு வர்றது டவுட்டு தான். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து டைம் ஒன்லி ஹீல்ஸ் ஃபார் யுவர் சிச்சுவேஷன். பட் உங்களோட இருந்த அந்த டைம், உங்களுடைய லவ் அண்ட் அஃபெக்ஷன் அவங்களுக்கு வந்து குறைய போகிறதில்ல, இட் வில் பி க்ரோ. ஸோ ஃபைனலாக இந்த ரீடிங்கில் சிலர் கம்ப்ளீட்டாக மூவ் ஆன் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரகிள் பண்ண முடியல, இல்லை வந்து ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. சிலர் வந்து 50% எப்படி இருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்பெக்டிங் த ரிலேஷன்ஷிப் அகைன். ஸோ இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அவங்களுக்காக ஒரு இந்த மாதிரி ஒரு அந்த மெமரிஸ் அப்படின்றது உங்களுக்கு இருக்க தெரியுது. ஸோ டெசிஷன் இஸ் யுவர்ஸ். இங்கே வருவாங்க, பட் ஒரு இப்போதைக்கு ஆக்ஷன் அப்படின்றது வந்து பெருசாக இங்கே தெரியலை. சப்போஸ் நீங்கள் வந்து விரும்பி பேச போனாலும் இவங்களுடைய ஒரு எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ரீவியஸ் மாதிரி உங்கள்கிட்ட பேசுகிறது டவுட் தான், இட் வில் டேக் டைம். பட் அது வரைக்கும் உங்களுக்கும் எப்படி வந்து அந்த எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, இவங்களை வந்து ட்ரஸ்ட் பண்ணலாமா வேணாமா, ஸோ வெயிட் பண்ணலாமா வேணாமா, சப்போஸ் கண்டினியூ பண்ணுறதா இருந்தாலும் மறுபடியும் அந்த முன்னாடி இருந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கும் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. மெயினாக சொல்லணும்னா மனசில் ஸ்ட்ரென்த் இல்லை, பயம் தெரியுது, ஒரு ஹோப் இல்லாத சிச்சுவேஷன் தான் உங்கள் 2 பேருடைய சைடும் தெரியுது. இங்கே வந்து ஒரு ட்ரைன்ட் எனர்ஜி அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு எமோஷ்னலி ட்ரைன்ட். சிலர் வெளியே வந்துட்டீங்க, ஹீலாகி வெளியே வந்துட்டீங்க, சிலர் 50% இருக்குது, இன்னும் ஹோப் வச்சுருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப் மேலே அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ த திங் இங்கே வந்து என்னென்னா, இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா, இந்த ஹீலாகி வெளியே போனவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சில நியூ எனர்ஜிஸ் தெரியுது அவங்களுடைய கெரியரில். அவங்களுக்கு வந்து ஒரு பேஷன் இருக்கலாம், இல்லை அவங்க ஆசைப்பட்ட விஷயத்துக்கு வந்து கான்சன்ட்ரேட் எனர்ஜி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு இம்பேலன்ஸ்டு சிச்சுவேஷன் தான் உங்களுடைய சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு. ஓகே, பைல் 2 இந்த ஒயிட் கலர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் எடுத்துடலாம். ப்ரெசண்ட், அட்ராக்டிங் கிராட்டிடியூட், abundance. Okay, proactively and success, tranquility. Receive, receptivity, opening up, generosity, gifts, assistance. So good day cards paathalam. Lovers, Ace of Swords, Chariot, Hermit,
3 of Pentacles, Wheel, 2 of Wands, 6 of Swords and High Priestess வந்திருக்கு. ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ஓகே, ஒரு 70% தெரியுது பாசிட்டிவ் எனர்ஜி. ஓகே, ஸோ Pile 2 நீங்கள் வந்து இந்த ரீடிங் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது உங்களுக்குரிய ரீடிங். உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகி மேக்ஸிமம் ஒன் இயர்லேருந்து 3 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மினிமம் 1 இயர்லேருந்து மேக்ஸிமம் 3 இயர்ஸ்க்குள்ளே சான்சஸ் அதிகம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய செப்பரேஷன் வந்து முடிய போகுது. ரீயூனியன் இஸ் பாசிபிள். இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் 2 பேருமே வந்து ஒரு ஃப்யூச்சர் க்ரோத் வேணும்னு தான் நினைக்கிறீங்க. சொல்ல முடியாது, திடீர்னு இந்த பர்சன் வந்து உங்கள் முன்னாடி அப்பியர் ஆகிறதுக்கும் சடனாக ஸோ லைக் கால் மெசேஜ் அண்ட் மீட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அவங்களோட மைண்டில் மனசில் எப்போவுமே உங்களுடைய மெமரிஸ் தான் இருக்குது. ஈவன் அது உங்கள் சைட்லேயும் தெரியுது. இந்த ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது லைக் சோல்மேட் கனெக்டிவிட்டி, ஈவன் ட்வின் ஃப்ளேம் எனர்ஜியாகவும் தெரியுது. லாட் ஆஃப் அஃபெக்ஷன் அண்ட் பேஷன் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் இருக்குது. ஓப்பனாக சொல்லணும்னா அட் ப்ரெசன்ட் உங்களுடைய பார்ட்னர் பை பார்க்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன இஷ்யூஸ், டிஃப்ரென்சஸ் அண்ட் சிச்சுவேஷன் இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் தெரியுறாங்க. ஒரு கரெக்ட் டைம்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க டு ஸ்டார்ட். இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து கரெக்டான கிளாரிட்டி, டெசிஷன் அண்ட் ஜஸ்டிஸ் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்கள் சைட்லேயும் அவங்களுடைய சைட்லேயும் ஒரு ஜஸ்டிஸ் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ உங்களுடைய எனர்ஜிஸ் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஆரம்பத்திலருந்தே ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருந்திருக்கீங்க. கண்டிப்பாக இது வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு உங்களுக்கு வந்து இருக்குது, மைண்டில் இருக்குது, மனசில் இருக்குது. பட் அவங்களுடைய பை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ராங் இல்லை. ஒரு டவுட் இருக்கலாம், இல்லை ஒரு பயம் இருக்கலாம், நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற ஒரு எனர்ஜிஸ் அப்படின்றது ஆரம்பத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பட் அவங்களுடைய எனர்ஜி இப்போ வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஷிஃப்டிங் தான் ஆகிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா அவங்களுடைய லைஃப்பில் இப்போ வந்து போயிட்டுருக்கிற டைமிங்காக இருக்கட்டும், ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும், சரௌண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு சாட்டிஸ்ஃபைடாக தெரியல, ஒரு ஹாப்பியாக தெரியல. ஏதோ வந்து ஒரு ரொட்டீன் ஒர்க் பண்ணுற மாதிரியும் ஒரு மனசு வந்து ஒரு நார்மலாக இல்லை அப்படின்ற இட் மீன்ஸ் என்னென்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இல்லை. ஸோ உங்களுடைய இடத்துல வந்து யாரையும் வந்து பார்க்க முடியலை, நினச்சி கூட பார்க்க முடியல. அதே மாதிரி உங்களுடைய கனெக்டிவிட்டி வந்து அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி யார்ட்டையும் உங்கள் கனெக்டும் ஆகிறதில்ல. ஒரு ஹெர்மட் ஸ்டேஜ் கூட சொல்லலாம். ஒரு லோன்லியாக அவங்க வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு கண்டினியூஸாக இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். ஒரு இஷ்யூஸ் கூட, அதை நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான். இவங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் எனிதிங். பட் இருந்தாலும் இவங்களுக்கு மனசு வந்து உங்ககிட்ட தான் அது வந்து இருக்குது. ஓகே, பாஸ்டில் தான் அவங்க இருக்காங்க, அவங்க ப்ரெசென்ட்டில் வரல. ஆனால் உங்களுடைய எனர்ஜிஸ் பார்க்கும்போது நீங்கள் ப்ரெசென்ட்டில் இருக்கிறீங்க. மேபி நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் வந்து உங்களை வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கலாம். உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய க்ரோத்தில் கெரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் சைலண்ட் வைப் தெரியுது. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, நீங்கள் ஹெர்மட் கிடையாது, நீங்கள் வந்து ஹை பிரிஸ்டஸ் ஸ்டேஜில் இருக்கீங்க. என்ன அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும்னா, உங்களுக்கு நீங்கள் உங்கள் மேலே வந்து இந்த ரிலேஷன்ஷிப் மேலே ஒரு ஹோப் வச்சுருக்கீங்க. ஸோ இது வந்து எப்படின்னாலும் ரீயூனியன் ஆகும். அதே மாதிரி அந்த பர்சன் உங்களை தாண்டி எதுவும் செய்ய மாட்டாங்க, முடிவு எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இவங்க வந்து உங்களை தேடி வருவாங்க. ஏன்னா உங்கள் லவ் மேலே உங்களுக்கு வந்து அசாத்திய ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, உங்களுடைய டைவர்ஷன் நீங்கள் வந்து ஒரு அது பென்டக்கிள்ஸ் வைஸ்லாம் இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் எமோஷ்னலி வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. நீங்கள் இந்த ஃப்யூச்சருக்கு இந்த பர்சனுடைய, அதாவது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஃப்யூச்சர் தான் யோசிக்கிறீங்க. பட் அந்த பர்சன் வந்து இன்னும் பாஸ்ட் இதில் தான் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, உங்களுடைய எனர்ஜிஸ் கூட அவங்களுக்கு வந்து ஒரு சப்கான்ஷியஸை சென்ட் பண்ணுறது கூட நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஹோப் இருக்குது, இந்த பர்சன் கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் இருக்குங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி உங்களுடைய ஒர்க்கும் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் அந்த எனர்ஜியும் ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வந்து எப்படி சொல்கிறதுனா, உங்களுடைய சைடில் நீங்கள் நினைக்கிற விஷயத்தில், நீங்கள் ஸ்டெப் எடுக்கிற விஷயத்தில் ஒரு சக்ஸஸ் தான் தெரியுது. ஏன்னா இந்த பர்சன் வருவாங்க அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா இங்கேயும் அந்த மாதிரி தான் வந்திருக்கு, ரிசீவ் ப்ரெசன்ட் வந்திருக்கு.
ஸோ சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய கால் கூட இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. உங்களுடைய கம்யூனிகேஷனுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. பட் நீங்கள் வந்து ஒரு இப்போதைக்கு ஒரு மனசு இறங்கலை, ஒரு என்ன சொல்கிறது, வெயிட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இவங்களுக்கு அந்த தைரியம் எப்போ வரும், எப்போ வந்து அவங்க முடிவெடுப்பாங்க, அவங்களா செல்ஃபாக எப்போ முடிவெடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே தெரியுது உங்களுடைய சைட் பார்க்கும்போது. ஓகே, அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு என்ன, நீங்கள் வந்து விலகி இருக்கிறதும் இல்லை வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து ஒரு ஸோ அவங்கள சேஸ் பண்ணாமல் இருக்கிறது கூட அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. இந்த மாதிரி தான் நான் சொல்வேன். ஸோ அப்படி தான் இருக்குது உங்களுடைய கார்ட்ஸ். ஸோ ஓவரால் இதுதான் உங்களுடைய ரீடிங். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.